நியூஸ் கவே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரன் இவருக்கும் வணக்கம். எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 2 டிஃபென்ஸ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்குடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எதனால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது நம்ம ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் யாரெல்லாம் ஷேர் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து அந்த ஸ்டாக்குடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டாரோ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டாரோ ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஆங்கிளில் அவங்க யோசிப்பாங்க. இந்த கம்பெனியுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, இதனுடைய க்ரோத் ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்குது, ஃபியூச்சரில் இது எப்படி வளரப்போகுது அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்து தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கும் பொழுது அது வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டர் ஐடியாவை கொடுக்கும். ஏன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே நம்மள மாதிரி சாதாரணமாக பார்க்குற ஆட்கள் கிடையாது. பெரிய பெரிய கம்பெனி பல கோடி ரூபாயை வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை அவங்க அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை கவனிக்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போது 2 டிஃபென்ஸ் ஸ்டாக்கில் டிஎஸும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஎஸும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2025 ஏப்ரல் ஜூன் குவார்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்ஐஎஸ் உடைய நெட் ஈக்விட்டி பர்ச்சேஸ் அப்படிங்கிறது 3197 கோடி. டிஏஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது மியூச்சுவல் ஃபண்ட், பேங்க்ஸ் இது எல்லாமே சேர்த்து அவங்க 1,16,970 கோடி பண்ணியிருந்தாங்க. ஜூலை மந்தில் எஃப்ஐஎஸ் வந்து பயங்கரமாக செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக ட்ரம்ப்புடைய டேரிஃப் பிரச்சனைகள், அவர் நிறைய த்ரெட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய எஃப்ஐஎஸ் வந்து இந்தியாவில் செல் பண்ணிட்டு வெளில போக ஆரம்பிச்சாங்க. ஜூலை மாதத்தில் மட்டுமே 17,740.6 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான ஈக்விட்டி ஷேரை வித்துட்டு எஃப்ஐஎஸ் வெளில போயிருக்காங்க. அண்ட் டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 47,018.8 கோடிக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூலை மாதத்தில் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து வெளியே போனால் கூட டிஏஎஸ் இந்தியா மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. இந்தியன் கம்பெனிஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்பிக்கையோடு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ 2 டிஃபென்ஸ் ஸ்டாக், ஒன்று வந்து அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் அப்படிங்கிற கம்பெனி, இன்னொன்று பேரா டிஃபென்ஸுங்கிற கம்பெனி. அப்போலோ மைக்ரோ சிஸ்டமில் Q1 என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.23% எஃப்ஐஎஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்திருக்கு. ஸோ டோட்டலாக இப்போ எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் அப்படிங்கிறது இந்த கம்பெனியில் 7.16% இருக்குது. அதே மாதிரி டிஏஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 1.24% அவங்களுடைய ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இவங்களுடைய ஹோல்டிங் 1.61% இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப மைனர் போர்ஷன் தான் டிஏஎஸும் எஃப்ஐஎஸும் இந்த கம்பெனியில் வச்சுருந்தாங்க. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரா டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸுங்கிற கம்பெனியில் 1.61% எஃப்ஐஎஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகி டோட்டலாக 6.85% அவங்களுடைய ஹோல்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் டிஏஎஸ் உடைய ஹோல்டிங் வந்து 0.4% இன்க்ரீஸ் ஆகி டோட்டலாக 1.94% இப்போது டிஏஎஸ் உடைய ஹோல்டிங் இருக்குது. இப்போ இந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் அப்படிங்கிற கம்பெனி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து 1985 இன்கார்பரேட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. இவங்க வந்து ஸ்பெஷலைசைசிங் இன் எலக்ட்ரானிக், எலக்ட்ரோமெக்கானிக்கல், இன்ஜினியரிங் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் இது எல்லாமே பண்ணுறதுல முக்கியமான ஒரு கம்பெனியாக இருக்கிறாங்க. அண்ட் இந்த கம்பெனியுடைய சர்வீஸ் என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் பண்ணுறாங்க, இஎம்எஸ். அதுக்கப்புறம் பிசிபி ஃபேப்ரிகேஷன், எம்பெடட் சாஃப்ட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அடுத்தது சர்க்யூட் போர்டு அசம்பிளி, ஹார்ட்வேர் டிசைன் சர்வீஸ், கான்செப்ட் டு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ஹோஸ்ட் இன்டர்ஃபேஸ் டெவலப்மெண்ட், கஸ்டம் பில்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய ஆன்போர்ட் டெக்னாலஜியை பார்த்தீங்கன்னா 700க்கு மேலே இருக்குது. அண்ட் 150க்கும் மேற்பட்ட இண்டிஜினியஸ் ப்ரோக்ராமை இவங்க கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியுடைய கிளைண்ட் பார்த்தோன்னா டிஃபென்ஸில் இருக்காங்க, ஸ்பேஸில் இருக்காங்க, ஏவியானிக்ஸில் இருக்கிறாங்க, அப்புறம் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய இண்டஸ்ட்ரியில் இந்த கம்பெனிக்கு கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, இந்தியன் கவர்மெண்ட் கம்பெனி, அந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனியுடைய முக்கியமான ஒரு கிளைண்ட்டு. அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, டிபிஎஸ்யூ, அதானி, எல்என்டி மாதிரியான நிறுவனங்களுக்கும் இவங்களுடைய ப்ராடக்ட்டு போய்கிட்டு இருக்கு. இந்தியாவுடைய கீ டிஃபென்ஸ் ப்ரோக்ராமில் எதுலெல்லாம் இந்த கம்பெனி இன்வால்வ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர் டு மிசைல் சர்ஃபேஸ், அதாவது ருத்ரம் 1, ருத்ரம் 2, ருத்ரம் 3, ருத்ரம் 4லாம் இருக்குல்ல, அதில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நியூக்ளியர் மிசைல்ஸ், அக்னி மாதிரியான நியூக்ளியர் மிசைல்ஸை இவங்களுடைய சப்போர்ட் இருக்குது. ஆன்டி சப்மரீன் மிசைல்ஸ், ஸ்மார்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இவங்களுடைய சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், அதாவது K4, பிராலே மாதிரியான
பேலிஸ்டிக் மிசைல்ஸில் இவங்களுடைய சப்போர்ட் இருக்குது. க்ரூஸ் மிசைல்ஸில் இருக்குது, அதாவது நிர்பவ், SLCM, அதுக்கப்புறம் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் NASM அண்ட் LRAHSM, அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அதாவது ஆகாஷ், VLSRM, NGRM, SANT, QRSAM, இதெல்லாம் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெலினா, அமோகாட்டோ, நாக், MPA, TGM இதிலெல்லாம் இவங்களுடைய சப்போர்ட் இருக்குது. இது மட்டும் இல்லை, அரிஹண்ட் அண்ட் ஹரித்வான் மாதிரியான நியூக்ளியர் சப்மரைன் சிஸ்டத்துக்கு இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் MIGM அண்ட் MOORED அதாவது அண்டர் வாட்டர் மைன், இதுக்கெல்லாமே இவங்களுடைய சப்போர்ட் இருக்குது. TAL, ALWT, அதுக்கப்புறம் TAL, ALWT, வருணஸ்திரா மாதிரியான டார்படோஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுலையும் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதாவது இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இவங்க பண்ணுறாங்க. இந்த கம்பெனியுடைய ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்பொழுது அவங்க என்ன கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது சீஜர் growth வந்து 45 to 50% இருக்கும் அடுத்த 2 வருடத்தில் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய ஆர்டர் புக் நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்கு, அதில் ஸ்ட்ராங்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆர்டர் புக்கெல்லாம் இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காங்க. அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஏவியானிக்ஸ் சிஸ்டம் ஃபார் சிவில் அண்ட் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்டுக்காக 113.81 கோடி ரூபாய் ஆர்டரை இந்த கம்பெனி எடுத்திருக்கு. DRDOக்காக வந்து 61.4 மில்லியன் ருபீஸ்க்கான ஆர்டரை எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸ்க்கு 50.97 crore ஒருத்தான ஆர்டரை இவங்க செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் PSU கம்பெனி லைக் DRDO பொறுத்த வரைக்கும் லோவஸ்ட் பில்டராக ஆர்டர் எடுத்தது இந்த கம்பெனின்னு சொல்கிறாங்க. 11.48 கோடிக்கெல்லாம் ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஆர்டர் புக்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து வெப்பன்ஸ் இன்டெக்ரேஷன் பண்ணுறாங்க. அதுக்காக ஹைதராபாத்தில் ஹார்ட்வேர் பார்க்கில் இவங்க ஒரு பிளான்ட்டை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டி Tier 1 ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சராக இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கம்பெனியுடைய ஃபியூச்சர் க்ரோத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய Q1 ரிசல்ட், இப்போ 2026 Q1 ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் Q1ல் 91 கோடியாக இருந்த சேல்ஸ் 134 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இயர் growth வந்து 46.5% இருக்குது. அடுத்தது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தாலும் 22 கோடியாக இருந்தது 41 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் 86.4% கம்பெனி க்ரோத் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 9 கோடியில் இருந்து 19 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 126% க்ரோத் காமிச்சிருக்கிறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.28 ருபீஸாக இருந்தது, இப்போ 0.58 ருபீஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே. இந்த கம்பெனியுடைய வேல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய PE ரேஷியோ 79க்கு மேலே இருக்குது. ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ வந்து 66 அப்படி தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி PE விட அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 10 இயர் மீடியன் PE எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது 25.5 ஆகியிருக்கு. ஸோ ப்ரீமியமாக தான் இந்த ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் PEG ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.39 ஆயிருக்கு. அதுவும் 1.29 அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி மீடியனை விட ஸ்லைட்லி ஹையாக தான் இருக்குது. ஸோ அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் வந்து இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 188 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக 52 வாரங்களில் ஹையஸ்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 221 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோவஸ்ட் ப்ரைஸ் 88 ரூபா இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பார்த்தா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் ஹையாக தான் இருக்குது, இருந்தாலும் நல்லாவே மேலே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, FIS and DSம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேரா டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கம்பெனி வந்து டிசைனிங், டெவலப்பிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் வெரைட்டி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சொல்யூஷனில் இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த கம்பெனியில் 4 மேஜர் செக்மெண்ட்ஸ் இருக்குது. டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஆப்டிக்ஸ் இருக்குது, டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ஹெவி இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் ப்ரொடெக்ஷன் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியும் டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு முக்கியமான கம்பெனி. கிரிட்டிக்கல் இமேஜிங் காம்போனன்ட்ஸ் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. அதாவது லார்ஜ் சைஸ் ஆப்டிக்ஸ் அண்ட் டிஃப்ராக்டிவ் கிரேட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எல்லாம் இவங்க கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 40க்கு மேலே இருக்குது. அண்டு 50க்கும் மேற்பட்ட ஆக்டிவ் ப்ராஜெக்ட்ஸில் இப்போ இவங்க டைப் ஆகிருக்கிறாங்க. 2025 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் பொறுத்த வரைக்கும் இவங்க சேல்ஸ் கான்ட்ரிபியூஷனில் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் 54% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக 2022ல் 49% இருந்தது, 2025 Q1ல் 54 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்ட்ரானிக் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 46% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 51 இருந்தது, 46 குறைஞ்சிருக்கு. ஸோ 86% மேலே இவங்களுடைய பர்பஸ் வந்து டொமஸ்டிக்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 14% தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ
நமக்கு இந்த நேரம் வந்து இந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே டிஃபென்ஸ் செக்டர் நல்லா பண்ணிட்டு அப்படிங்கிறத தாண்டி இப்போ டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டாக எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லதுங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் அப்படி தான் இருக்குங்கிறதுனால அதையும் நம்ம கவனத்தில் வச்சிக்க வேண்டும். ஸோ இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 5200 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் 650 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட்டாக போனது 52 வாரங்களில் 972, இறங்கினது 400 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 87க்கு மேலே தான் இருக்குது, ஹையாக தான் இருக்குது. ROE 11க்கு மேலே இருக்குது, ROCE 15க்கு மேலே இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. ஆனால் லாஸ்ட் இயர் சேம் பீரியட்லேருந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சீக்வன்ஷலாக குறைஞ்சிருக்கு. 108 கோடியாக இருந்தது 93 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் 22 கோடியாக குறைஞ்சிருக்கு. மார்ஜினும் 23 கோடியாக குறைஞ்சிருக்கு. அடுத்தது நெட் ப்ராஃபிட் வந்து 14 கோடியாக குறைஞ்சிருக்கு. அப்படி குறைஞ்சிருந்தாலும் FIS and DIS இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 53க்கு மேலே இருக்குது. FIS 6.85 வச்சுருக்காங்க. அண்ட் DIS 1.94 வச்சுருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் 37க்கு மேலே இருக்குது. ரெண்டு ஸ்டாக்குமே டிஃபென்ஸ் செக்டாரில் முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் தான், அதில் டவுட் இல்லை. இதனால் இந்த ரெண்டு ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.